நேற்றைய உச்சநீதிமன்ற பிரதிவாதங்களின் கிரக்ஸ் ஆஃப் த இஷ்யூ சாராம்சம் என்பது விஜய் தரப்பு நியாயம் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. விஜய் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நேற்றைய உச்சநீதிமன்ற வாத பிரதிவாதங்களின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த தீர்ப்புகளின் அடிப்படையில் கருத்துக்களின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நடந்ததுதான் விஜய் தரப்பு ஞாபகம் இருக்கு தவிர விஜய் 7 மணி நேரம் தாமதமா வந்ததுதான் மெயின் ரீசன். அந்த பாயிண்ட் தமிழ்நாடு அரசு வலுவா எடுத்து வைத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வலுவான ஒரு பாயிண்ட். இந்த பிரச்சனையோட நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பயும் சொல்றேங்க, முன்னுக்கு போய் முறை நான் பேசல. இந்த பிரச்சனைக்கு மூல குற்றவாளி நம்பர் 1 குற்றவாளி விஜய். நேற்றைய வாத பிரதிவாதங்களில் செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களும் தாவேகா சார்பிலும் தெரிவிக்கப்பட்டது. மினிஸ்டர் ஃபார்மர் மினிஸ்டர்னு சொல்லி நேம் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. வீடியோ எவிடன்ஸ் எல்லா கேமரால இருந்து வெளியாயிடுச்சு. எதுலையுமே அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததா நம்ம பார்க்கல. எவிடன்ஸே இல்லை. தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங். அதாவது அதை தான் வில்சன் குடும்பத்தில் சிபிஐ கேட்கறதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, டவுட் பண்றீங்க? பின்னணியில எல்லாம் தாவேகா தரப்போ இல்லைன்னா அதிமுக தரப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி தரப்போ எனக்கு தெரியல. இருந்தால் ஆச்சரியம் இல்லை. அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படியே நடத்தினா பொதுக்கூட்டம் நடத்திட்டு போ. ரோட் ஷோ உனக்கு திரளக்கூடிய கிரௌடுக்கு எங்குமே கரூர்ல எந்த இடமும் இருக்கிறதுல பெஸ்ட்ன்றாங்க. நம்ம என்ன சொல்ல, இது என்ன பெஸ்ட், இதை நீங்க அனுமதிச்சிருக்கவே கூடாது. விஜய் அனுமதிக்கலன்னா திமுக பயந்துருச்சு அப்படிங்கிற இல்ல அது கோல் போஸ்ட்டை மாத்திரிக்க. அரசியல் கட்சி தலைவராக இருப்பதற்கு அவர் மறுபடியும் சொல்லுகிறேன் தகுதி இல்லாதவர் என்பதை இந்த இமெயில் மறுபடியும் ஒரு தடவை நிரூபிக்குது. நீங்கள் லட்டி சார்ஜ் எல்லாம் பண்ணலான்றதுலாம் இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை? இவர் எப்படி ஒரு தலைவராக நாளைக்கு வரப்போறாருன்னே தெரியல. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் தாவேகா சார்பாகவும் போடப்பட்ட மனு பார்த்தீங்கன்னா நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்தது. குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. 2 பக்கமே வாத பிரதிவாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க. நேற்று உச்சநீதிமன்றத்தில் என்ன சார் நடந்தது? காரசாரமாக வாதம் நடந்திருக்குது. வழக்கம் போல் திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர், முன்னாள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் ஆக இருந்த 2 பேர், முகுல் ரோத்தகி அண்ட் அபிஷேக் மனு சிங்வி, வில்சன், இவங்கெல்லாம் ஆஜராயிருக்காங்க. தாவேகா மற்றும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் கோபால் சுப்பிரமணியம், ஆரியம்மா சுந்தரம், அவங்களும் மூத்த வழக்கறிஞர்கள் தான், அவர்களும் ஆஜராயிருக்காங்க. கிடுக்குப்பிடி கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அவர் முன்னால் வந்த பெட்டிஷனில் இருந்த பிரேயர் வேண்டுகோள் என்பது ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், கூட்டங்களை நெறிமுறைப்படுத்துவதற்கான வழிமுறை, நடத்தை வழிமுறைகளை வெளியிடுவது தான். அவரோட பிரேயரில் எஸ்ஐடி கேட்கவே இல்லை. எஸ்ஓபி கேட்டு வந்ததில் அவர் எஸ்ஐடி போடுறாரு. அதை விட ரொம்ப முக்கியமாக உச்சநீதிமன்றம் சொன்னது, ஏற்கனவே இது குறித்து சிலர் பேசியிருக்கிறார்கள், அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை பெஞ்சுக்கு தான், மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்சுக்கு கிடையாது. அதே நாள் அன்னைக்கு டிவிஷன் பெஞ்ச் இந்த மேட்டரை மதுரை பெஞ்சில் ஹியர் பண்ணும்போது தனி நீதிபதி எப்படி இதை விசாரிச்சார்ன்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது இந்த எஸ்ஐடி சம்மந்தப்பட்டது. அதன் பிறகு முக்கியமானது இறந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுல கிட்டத்தட்ட 30 பேரோட சடலங்களை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்தில் எப்படி பண்ணீங்க? எத்தனை போஸ்ட்மார்ட்டம் டேபிள்ஸ் இருந்தது? 2 தான் இருந்ததுன்றாங்க. அதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பக்கத்தில் சேலத்தில் மருத்துவர்கள் மாநாடு நடந்தது, அங்கேருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் சிகிச்சை கொடுப்பதற்காகவும் பிரேத பரிசோதனைக்கும். பிரேத பரிசோதனை அரசு மருத்துவமனையில் மட்டும் நடைபெறவில்லை, தனியார் மருத்துவமனைகளிலும் நடந்தது அப்படின்றாங்க. பட் அதாவது இரவு நேரங்களில் பிரேத பரிசோதனை ஈவினிங் 6 to 6 பண்ணக்கூடாதுன்றது விதிய ரூலில் இதுவாக இருந்தாலும், கைட்லைன்ஸாக இருந்தாலும், ஸ்பெஷல் கேசஸில் பண்ணலாம், அரசாங்கம் பண்ணலாம், அனுமதியோட நீதிமன்ற அனுமதியோடையோ அல்லது அதிகாரிகள் உத்தரவின் பேரில் பண்ணலான்னு ஆர்டர் இருக்குது. அதனால் அது பிரச்சனை இல்லை. பட் 30 பேரோட பிரேத பரிசோதனையை 2 டேபிளில் எப்படி பண்ணீங்கன்றது கேள்வியாக இருக்குது. என்னதான் தனியார் மருத்துவமனைகளை இவங்க பண்ணாங்கன்னாலும் அது ஒரு சிக்கலாக தான் இன்றைக்கி உருவெடுத்துட்டு இருக்குது. அதே இடத்துல 10 நாட்களுக்கு முன்பு அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல தாவேக்காக எப்படி அனுமதி கொடுத்தீங்க? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதற்கும் அரசிடமிருந்து பதில் இல்லை. நேற்றைய ஆனால் அதே இடத்துல தான் அதிமுக கூட்டம் நடைபெற்றது இல்லையா? இல்லை, அங்கே அனுமதி கொடுக்கலன்றாங்க. அவங்க பர்மிஷன் ஏடிஎம்கே கோர்ட்டு கேட்டிருக்காது. 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி அந்த இடத்துல மறுக்கப்பட்டிருக்குது. அதிமுகவுக்கு மறுக்கப்பட்ட இடத்துல இவங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்ற கேள்வியை கேட்டிருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவா, நேற்றைக்கு அஃப்கோர்ஸ் தீர்ப்பில் இது எதிரொலிக்காமல் போகலாம், அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம். ஆனால் நேற்றைய வாதங்களின் பொழுது உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள், தனி நீதிபதி ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் ஆர்டர் பாஸ் பண்ணது, பிரேயரே இல்லாமல் எஸ்ஐடி போட்டது,
30 பேரோட பிரேத பரிசோதனையை 4 மணி நேரத்தில் முடித்தது, அனுமதி மறுத்த இடத்துல ஏடிஎம்கேக்கு தாவேகா கொடுத்தது, இது எல்லாமே வந்து நேற்றைய வாத பிரதிவாதங்கள் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கில் விஜய் தரப்புக்கு இருக்கக்கூடிய நியாயங்கள் வலுவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை ஒன் சைடாகவே போயிட்டு இருந்த இந்த நேரேட்டிவ், தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டமைச்ச நேரேட்டிவ் உச்சநீதிமன்றத்தில் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்ச காரியங்களை, சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புகளை விமர்சன கண் கொண்டு தான் பார்க்க தொடங்கி இருக்கிறதுன்றது தான் நேற்றைய ஹியரிங்கோட கிரக்ஸ் சாராம்சம் என்பது. நேற்றைய உச்சநீதிமன்ற பிரதிவாதங்களின் கிரக்ஸ் ஆஃப் த இஷ்யூ சாராம்சம் என்பது விஜய் தரப்பு நியாயம் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. விஜய் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நேற்றைய உச்சநீதிமன்ற வாத பிரதிவாதங்களின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த தீர்ப்புகளின் அடிப்படை கருத்துக்களின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். நடந்ததுக்கு அப்புறமா நடந்ததுதான் விஜய் தரப்பு ஞாபகம் இருக்கு தவிர விஜய் 7 மணி நேரம் வந்து தாமதமா வந்ததுதான் வந்து மெயின் ரீசன். அந்த பாயிண்ட் வந்து தமிழ்நாடு அரசு வலுவா எடுத்து வைத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வலுவான ஒரு பாயிண்ட். இந்த பிரச்சனையோட நான் ஏற்கனவே சொன்னதை தான் இப்பயும் சொல்றேங்க, முன்னுக்கு போய் முறை நான் பேசல. இந்த பிரச்சனைக்கு மூல குற்றவாளி, நம்பர் 1 குற்றவாளி விஜய். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 மணி நேரம் தாமதமாக வந்தது, அந்த கூட்டத்தை வந்து அந்த இடத்துல நடத்த ஒப்புக்கொண்டது, இதெல்லாம் வந்து அவர் திருச்சியில், அரியலூரில் இங்கெல்லாம் வந்து நடக்காமல் இருந்ததும் ஆச்சரியமே விட, நாகப்பட்டினத்தில், திருவாரூரில் இங்கே நடந்தது ஆச்சரியம் இல்லை. கரூரில் நான் ஏற்கனவே இதை பதிவு செய்திருக்கிறேன். 7 மணி நேரம் அவர் தாமதமாக வந்தது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்கின்ற தமிழ்நாடு அரசின் வாதம் 100% கரெக்ட். எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. எஸ், தேர் ரைட். இப்போ 4 மணிக்கு அங்கே வந்திருந்தால் இந்த உயிரிழப்புகளை முற்றிலும் தவிர்த்திருக்கலான்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம் இருந்திருக்கும், சூரிய வெளிச்சம் இருந்திருக்கும். க்ரௌடு இவ்வளோ வந்திருக்காது. கையை காமிச்சா பார்த்துட்டு கலைஞ்சிருப்போம். இந்த இது கல் தடுக்கி காவல் சாவறதெல்லாம் நடந்திருக்காரு. கூட்டம் சேர சேர அவர் வெயிட் பண்ணியிருந்திருக்கார். கூட்டம் சேரட்டும்னு அவர் வெயிட் பண்ணியிருந்திருக்கார். ஆகவே இது நிச்சயமாக வந்து ஏற்புடையதல்ல. விஜய் தவறு செய்திருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூல குற்றவாளி, முதல் குற்றவாளி விஜய், 2வது புத்தி கட்டு போன பொதுமக்கள், 3வது குற்றவாளி தமிழக அரசு, அதாவது மாவட்ட நிர்வாகம், அந்த இருக்கக்கூடிய எஸ்பியும் கலெக்டரும் தான் 3வது குற்றவாளிகள். ஏன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அரசுக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்குன்றதை நம்ம மறுதளிக்க முடியாது. விஜய் முதல் குற்றவாளி, பொதுமக்கள் 2வது குற்றவாளி, 3வது அரசு. நேற்றைய வாதத்தில் தமிழக அரசு தன் பக்கம் நியாயங்களை உறக்க வைத்திருக்கிறது. அது நான் அதை வந்து விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தான் இந்த துன்பத்துக்கு துன்புவியல் சம்பவத்துக்கு காரணம் என்று சொல்வதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை தாண்டி 2 விஷயம் பார்க்கணும். விஜய் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது. அதை எடுத்துரைக்க விஜய்க்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் மத்தியில் பொதுவெளியில் இல்லாத ஒரு ஸ்பேஸு உச்சநீதிமன்றத்தில் கிடச்சிருக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஜயோட தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கான ஒரு ஃபார்மாவும் அது அமைஞ்சிருக்கு. ஓகே, விஜய் பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்றது நான் ஒப்புக்கொள்கிறேன். 2வது, அதை சொல்வதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை தமிழ்நாட்டில் ஊடகச் சூழலில் கிட்டத்தட்ட மறுக்கப்பட்ட சூழ்நிலையில், அது கிட்டத்தட்ட மீடியா ட்ரையல் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, ஒன் சைடடாக போயிட்டு. அது ஏற்புடையதில்லை, அது உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தீர்ப்பு இப்போ வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது கோர்ட் வந்து என்ன மாதிரி பண்ணணும்னு நமக்கு தெரியாது. 2 வீக்ஸ் கூட ஆகலாம் அவங்களுக்கு வந்து. ஏன்னா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் எவர் ஜட்ஜ்மெண்ட், என்ன தீர்ப்பு வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், பாதிக்கப்பட்ட, உயிரிழந்த அல்லது காயமடைந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க, நஷ்டமடைந்தவர்கள், தங்களுடைய சொந்தங்களை இழந்து அவர்கள் ஒருவர் கூட வந்து விஜயை குறை சொல்லவில்லை. மாறாக அரசாங்கத்தை தான் குறை சொல்லுகிறார்கள். தங்களை தனிப்பட்ட முறையில் பேசுபவர்களை குறை சொல்லிக்கிறோம். எங்கள் மேலே தப்பு, அரசு மேலே தப்பு, விஜய் மேலே தப்பு இல்லைன்று தான் வழக்கமாக அந்த மக்கள் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருவர் கூட வந்து விஜய்க்கு எதிராக நேற்று மனுக்களை தாக்கல் செய்யவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகிருக்குது, அது யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ்ன்னு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் KM விஜயன் அடிக்கடி சொல்வார். அது முன்னால் போனால் ராவுத்தர் குதிரை இடிக்கும், பின்னால் போனால் கடிக்கும் அப்படின்னு. அதனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் உச்சநீதிமன்றத்தோட போக்கு எப்படி இருக்குன்னு யாராலையும் வந்து ஆருடம் சொல்ல முடியாது. ஆனால் நேற்றைய வாத பிரதிவாதங்களில் விஜய் தரப்பு சற்று முந்தி இருக்கிறது. தமிழக அரசோட நியாயங்கள் சற்று பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. விஜய் பக்க நியாயங்கள் இப்பொழுது ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இதுதான் நேற்றைய உச்சநீதிமன்ற வாத பிரதிவாதங்கள், ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் நேற்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் நான் எழுத்துப்பூர்வமாக சில விளக்கங்களை நான் கொடுக்க முன்வரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாம், அதுதான் அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறது. ஏன்னா அவங்க வந்து இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்ததில் சில குறைகள் இருக்கின்றாங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து பிளேடால் காயப்பட்டாங்க, ரவுடிஸ் உள்ளே பூந்துட்டாங்கலாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நான் பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி படம் போட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. ஆமாம், செந்தில் பாலாஜி படம் போட்ட ஆம்புலன்ஸு, செந்தில் பாலாஜி படம் போட்ட வாட்டர் பாட்டில்ஸு,
பிஸ்கட் பேக்கெட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்ற வாதம் வந்து ஏற்கனவே ஊடகங்களில் வந்தது. அதை நேற்று அவருடைய அந்த உயிரிழந்தவர்களுடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த 3 பேர் பெட்டிஷன்ஸு, அதில் ஒரு பெட்டிஷனரோட வக்கீல் வந்து அதை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி செந்தில் பாலாஜியோட போட்ட இதெல்லாம் வந்து இது படங்கள் போட்டது, வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இன்ட்ரெஸ்டிங்லி சிவா, நேற்று செந்தில் பாலாஜி பேர் இந்த ஹியரிங்கில் மறுபடியும் அடிபட ஆரம்பிச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜியை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க எல்லா ஜட்ஜஸும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜியோட புகழ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடிகட்டி பறக்குது. நேற்றைய வாத பிரதிவாதங்களில் செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களும் தாவேகா சார்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இப்போ மினிஸ்டர், ஃபார்மர் மினிஸ்டர்னு சொல்லி நேம் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதற்கான ஆதாரங்கள் எதையுமே அவங்க கொடுக்கல. டிஎம்கே வழக்கறிஞர்கள் எல்லா வீடியோ எவிடன்ஸும் வந்துருச்சு. வீடியோ எவிடன்ஸ் வந்து எல்லா கேமரால இருந்து வெளியாயிடுச்சு. எதுலையுமே அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததா நம்ம பார்க்கல, எவிடன்ஸே இல்ல. தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங். அதாவது வந்து அதை தான் வில்சன் சொல்றாரு. இது வந்து அவதூறு. இதுல வந்து இப்ப ஏகப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்திருக்குது. ஒரு இடத்துல கூட வந்து உங்களுக்கு பிளேடால போட்டான் அல்லது வந்து மக்கள் வந்து தாக்கப்பட்டார்கள், பேனிக் கிரியேட் ஆச்சுன்றது அது எதுவுமே இல்லை. அதே மாதிரி செந்தில் பாலாஜி படம் போட்ட வாட்டர் பாட்டில்ஸ் வந்ததுன்றதுக்கு நான் பார்த்த வரைக்கும் வீடியோஸ் எதுவும் இல்லை. அவங்க புகார்தாரர்களும் அதை தெரிவிக்கல. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, செந்தில் பாலாஜியோட பெயர் வந்து நேற்றைய வாத பிரதிவாதங்கள் ஹியரிங்கில் தாவேகா சார்பிலும் உயிரிழந்தவர்கள் சார்பிலும் ஆஜரான வக்கீல்கள் அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் லோக்கலில் செல்வாக்கு மிக்க மினிஸ்டரு. இந்த வழக்கை வந்து என்னதான் எஸ்ஐடி போட்டாலும் தமிழக காவல்துறை அதிகாரி அஸ்ராகாருக்கு சிபிஐல இருந்தாலும் தமிழக காவல்துறை அதிகாரி வந்து இதை விசாரிப்பது சரியா இருக்காது அப்படின்றது தான் தாவேகா மற்றும் இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களோட கருத்து. தாவேகா வந்து சிபிஐ என்கொயரி கேட்கல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தான் அதை கேட்கிறார்கள். நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் குடும்பத்தினர் சிபிஐ கேட்கறதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் நீங்க நினைக்கல, டவுட் பண்றீங்களா? பின்னணியில எல்லாம் தாவேகா தரப்போ இல்லைன்னா வந்து அதிமுக தரப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி தரப்போ எனக்கு தெரியல. இருந்தால் ஆச்சரியம் இல்லை. ஓகே, அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே, அப்படியே அதிமுகவோ பாஜகவோ சொல்லி உயிரிழந்தவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டால் அதில் தப்பு கிடையாது. அவங்க உயிரை பறி கொடுத்துருக்காங்கன்னு போது அவங்க யாராவது சொல்லியோ சொல்லாமலோ கேட்குறாங்கன்னா வந்து அது வந்து முக்கியம் கிடையாது. சொல்லி கேட்டாலும் சொல்லாமல் கேட்டாலும் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அது சிபிஐ விசாரணைன்றது வந்து இப்போ ஒன்றும் பாவம் கிடையாது கேட்குது. அது ஒரு இந்திய அரசாங்கத்தோட ஏஜென்சி. மாநில காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரணமாக 90% வழக்குகளில் சொல்கிறாங்க. ஓகே, 90% வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை ரொம்ப ஃபேஷனாகவே போயிடுச்சு. எதாக இருந்தாலும் சிபிஐ வேணுன்றது. சிபிஐ ஒன்றும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்லன்னு ஜெயலலிதா அசம்பிளியில் சொல்லவே இங்கே நம்ம ஞாபகப்படுத்தணும். இல்லை, அஜித்குமார் வழக்கில், மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் விஜய் அவர்களே வந்து எஸ்ஐடி விசாரணை போதும், சிபிஐ வேணான்னு சொன்னவர். ஒரு பையன் இறந்துட்டான், அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, மகனுடைய வயதை கூட தவறாக சொல்கிறாரு, பணத்துக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவர் வந்து கடைசியாக வந்து மகனை பார்த்ததே பல வருடங்கள் கழித்து இடுகாட்டில் வந்து தான் பார்த்தாரு, பார்க்கும்போது குடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அப்பா மீதே, அதாவது பையனோட அப்பா மீதே மனைவி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. அதனால தான் நான் பின்னணியில் வந்து நான் அதுக்கு என்ன சொல்ல வரேன், நான் அதனால தான் சொன்னேன் இந்த கேள்வி வந்து தவறுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேணாம். அதாவது வந்து தூண்டி விட்டு கூட கேட்கலாம், தூண்டி விடாமலும் கேட்கலாம். உயிரிழந்த ஒரு குழந்தையோட தந்தை அவர் வந்து அந்த குழந்தையை கைவிட்டு இருந்தாலும், ஒரு தந்தை என்பவன் தந்தை, அவர் வந்து தூண்டி விட்டு கேட்குறாங்க, அதிமுகவும் பிஜேபி தாவேகாவும் தூண்டி விட்டு கேட்குறாங்கன்றது உண்மையாக இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய மனிதாபிமான கண்ணோட்டத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை செத்து இருக்குது, விஜய் முதல் குற்றவாளியாக இருந்தாலும் அரசாங்கத்தோட கவனக்குறைவும் இதுக்கு ஒரு காரணன்றதை நம்ம ஏற்றுக்கணும். அதனால் அந்த குழந்தையோட தந்தையோட செயல்பாடுகளுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது, அவன் அயோக்கியனாக இருந்தாலும் கூட மனைவியை கைவிட்ட, தன் குழந்தையை கைவிட்ட ஒருவன் தன் குழந்தை இறந்த பிறகு வந்து கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அவனோட நதி மூலம் ரிஷி மூலத்தை பார்க்கக்கூடாது. அவனோட பயாலஜிக்கல் ஃபாதரா இல்லையா, அவன் அந்த குழந்தையோட தந்தையே இல்லைன்னா அது மோசடி. அப்போ ஆனால் அந்த மனிதன் அந்த குழந்தையோட தந்தை எனும் பொழுது அதுக்கு முன்னால் அவன் பொண்டாட்டியை கைவிட்டான், பிள்ளைய கைவிட்டான்னா கூட அவன் ஒரு தந்தை, அவனுக்கு உரிமை இருக்கு. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். காசு கொடுத்துருக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், அதை நான் வந்து நமக்கு தெரியாது, நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து நாங்கள் காசு கொடுத்தோம் அவனை உசுப்பி விட்டோம் நாளைக்கு வேணா சொன்னால் கூட அப்போ கூட அந்த தந்தைக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. ஏன்னா இத்தகைய கோரிக்கைகள் ஒரு செயலற்று போன அரசாங்கத்தோட முகத்திரையை கிழிக்கக்கூடிய கோரிக்கைகள். அதனால நம்ம வந்து அந்த தந்தையை வந்து குறை சொல்லக்கூடாது. நம்ம குறை சொல்ல வேண்டியது விஜய, பொதுமக்களை, அரசாங்கத்தை. அதனால இந்த இஷ்யூவே இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெட்டிஷனர்
அந்த குழந்தையோட அப்பாவோட ஜாதகத்தை நோண்டி அவன் குழந்தைய கைவிட்டான், பொண்டாட்டியை கைவிட்டான், துட்டு வாங்கிட்டான்றதே அயோக்கியத்தனமான வாதம். நான் உங்களை சொல்லலை, அந்த மாதிரி எழுதுறானுங்க, இன்னைக்கு டிவியில் பேசுறானுங்க. இது ரொம்ப ரொம்ப இது திமுக கைக்கூலிகள் பண்ற வேலை. பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்றது, பிரச்சனையை டைவர்ட் பண்றது. அந்த இடத்துல முதல்ல பர்மிஷன் கொடுத்தது தப்புங்க. ஒன்றும் இல்லைங்க, அஸ்ராகாருக்கு தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு நான் ஃபோட்டோஸ் பார்க்குறேன், டிவி பேப்பரில் பார்க்குறேன், எல்லாரும் பார்த்துருப்போம். அஸ்ராகாருக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் அந்த இடம் வந்து இவ்வளோ நேரோடாக இடம்ன்றது நமக்கு தெரியுது. விஜயோட கூட்டத்தில் விஷுவல்ஸை பார்க்கும்போது நம்மளை மாதிரி வெளியிலேருந்து தொலைக்காட்சிகளை பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய இடம் மாதிரி. அந்த ஸ்டெச், அந்த க்ரௌடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ க்ரௌடு, ஜாம் பேக்டு, விழ முடியாத இடத்துக்கு க்ரௌடு இருந்தது உங்களுக்கு. அது ஏதோ இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய அந்த இடத்தை ஏற்கனவே பார்க்காதவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஏதோ ஒரு நீளமான பாதை மாதிரி தான் தெரியுது. பட் அடுத்த நாள் நார்மலாக அந்த ரோடு இருக்க கண்டிஷனில் அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடி போய் விசிட் பண்ணும்போது இவ்வளோ நேரோடாக இருக்குது. இது வந்து எப்படி, இது வந்து ரெண்டு பக்கமும் டிராஃபிக் போகுது, ஒரு பக்கம் அதிகாரிகள் நின்றுக்கிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து இந்த இடத்துல ஏன் போலீஸ் பர்மிஷன் கொடுத்ததுன்றது நமக்கு அப்போ தான் உரைக்குது. இந்த கேள்வி தான் அங்கே வருது உச்சநீதிமன்றம். ஆனால் ஆல்டர்னேட்டாக விஜய் தரப்புலேருந்து தாவேகா தரப்புலேருந்து கேட்ட இடம் உழவு சந்தை திடல், அது இதை விட குறுகலானது, அதில் கொடுத்துருந்தா இதை விட உயிர் பலிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற வாதம். கரெக்ட், கொடுக்காத, எங்கேயுமே கொடுக்காதுன்ற நடத்தினா பொதுக்கூட்டம் நடத்திட்டு போ. ரோட் ஷோ உனக்கு திரளக்கூடிய க்ரௌடுக்கு எங்கேயுமே கரூரில் எந்த இடமும் கிடையாது. ஏன்னா அவங்க அமுதா வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்கல்ல, ஐஏஎஸ் அதிகாரி, வருவாய்த்துறை ரெவென்யூ செக்ரட்டரி அமுதா, அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு இடத்த சொல்லி, அது நீங்கள் சொன்ன உழவர் சந்தையா இன்னொரு இடமா தெரியல, பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குனாங்க. ஆமாம், அது இதோட பிரிட்ஜு கீழே தண்ணி ஓடுது, தண்ணி ஓடுது, பிரிட்ஜு கீழே கொடுக்க முடியாது. பிரிட்ஜுனா ஆற்றுல விழுந்து சாவான் உங்களுக்கு. பெட்ரோல் பங்க்னா நினைச்ச பார்க்க முடியாத இது. அதனால இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்ன்றாங்க. நம்ம என்ன சொல்ல, இது என்ன பெஸ்ட், இதை நீங்க அனுமதிச்சிருக்க கூடாது. விஜய் அனுமதிக்கலன்னா திமுக பயந்துருச்சு அப்படிங்கிற இல்ல அது கோல் போஸ்ட்டை மாத்துறீங்க. பயந்து அது 1000 விமர்சனம் வந்து நிர்வாகத்தின் மீது சொல்லலாம். நீ உன் கடமையை செஞ்சியா செய்யலையான்றதான் கேள்வி. நீங்கள் உங்கள் கடமையை செய்தீர்களா செய்யவில்லையா என்பதுதானே கேள்வியை ஒழிய, உங்கள் கடமையை நீங்கள் சட்டப்படி நிறைவேற்றும் பொழுது எழக்கூடிய விமர்சனங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு உங்களுடைய தவறுகளை நீங்கள் மூடி மறைப்பீர்களே, ஆனால் அது நல்ல அரசுக்கு அழகு அல்ல. இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கணும், கரூரில் இருக்க ரோட்ஸ் வந்து விஜய்க்கு வரக்கூடிய க்ரௌடை தாண்டாது. அவர் கேட்குற இடம், நாங்கள் கொடுக்குற இடம் எதுவுமே பத்தாது. கண்டிப்பாக வந்து இது ஸ்டாம்பீட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இதுக்கு முன்னால் 2 வாரம் 4 ஊரில் அவரோட க்ரௌட்ஸை பார்க்கும்போது இது நடக்காதது தான் ஆச்சரியமே ஒழிய நடந்த ஆச்சரியம் இல்லை. நீங்கள் பொதுக்கூட்டமாக நடத்திக்குவாங்க. இப்போ விக்ரவாண்டியில் மதுரையில் நடத்தின மாதிரி. ஆனால் விக்ரவாண்டிலே 400க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறதுல பெஸ்ட் அவ்வளோதான். இப்போ மதுரையிலையும் விக்ரவாண்டியில் நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் சிவா அவர் வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கு மட்டும்தான் அவருக்கு அலோவ் பண்ண ஒழிய அவர் வாகனத்தில் வந்து நின்றுக்கிட்டு பிரச்சாரம் பண்ண அனுமதிக்க கூடாது. இதில் அரசு தெளிவாக இருந்திருக்கணும். உங்களோட க்ரௌடு பொசிஷன் அந்த மாதிரி, நாங்கள் அதை அனுமதிக்க முடியாது. அதில் கவர்மெண்ட் கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு விஜயை மட்டும் குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை. கவர்மெண்ட் இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்ஸ், 2 பக்கமும். ஆமாம், அரசு தன் கடமையை தவறி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. சார், உங்க ஜாப் வந்து டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். அதில் வந்து அவன் வந்து 1000 குறை சொல்லட்டும், பயந்துட்டாங்க, க்ரௌடை பார்த்து திமுக பயப்படுது, விஜய் பார்த்து அதெல்லாம் விமர்சனங்கள். உன் கடமையை நீ செஞ்சியா செய்யலையான்றது மட்டும்தான் கேள்வியை ஒழிய, இத்தகைய விமர்சனங்கள் கடமையை நான் செஞ்சிருந்தேன்னா இந்த விமர்சனம் வரும்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது. அரசு தன் கடமையை தவறி இருக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா விஜய் மேடையில் பேசுறாரு சார், இந்த மாதிரி வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண போனாலே என்ன சிஎம் சார் பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இதெல்லாம் தானே கோல் போஸ்ட்டை மாத்துறீங்கன்ற. நீங்க நம்ம we are talking about action. நீங்க ரியாக்ஷனை பத்தி பேசுறீங்க. நம்ம பேசுறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்டேட் சப்ஜெக்ட்னும் போது ஒரு அரசு, ஒரு நல்ல அரசு என்பது அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசு எப்படி செயல்படணும்ன்றதை நம்ம பேசுறோம். அந்த அரசுக்கு தலைமை தாங்கக்கூடியவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு இப்படி சொன்னா அப்படி நடந்திருக்கும், அப்படி சொன்னா இப்படி நடந்திருக்கும், அவர் சிஎம் சார் பயந்துட்டீங்களான்னு கேட்கறதுக்காக நாங்கள் அந்த கேள்விக்கு இடம் கொடுக்க விரும்பினால அதனால அவர் கேட்ட இடத்த கொடுத்துட்டோன்றது அபத்தமான பதில். அப்போ உங்களுக்கு ஆட்சி பண்ண முடியலன்னு அர்த்தம். நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். வேறு எதற்கும் நீங்கள் வேறு எது குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த இடத்துல, இந்த ஸ்பாட்ல, இந்த ரேலிக்கு நான் இந்த கூட்டத்துக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அபரீதமான மக்கள் வந்து பார்க்கறதுக்கு கூடுறாங்க. ஏன் சார் முதல் கூட்டம் இல்லை சார், இது 6வது கூட்டம் சார். 2 வாரங்களில் நடந்திருக்க வேண்டிய துயரம் 3வது வாரத்தில் நடந்தது. அந்த 2 வாரத்தில் நடக்காதான் ஆச்சரியமே ஒழிய 3வது வாரம் நடந்தது ஆச்சரியமே கிடையாது.
அப்போ கடமை தவறிய அரசும் இதற்கு சமமாக இந்த பேரழிவுக்கு, மனித பேரழிவுக்கு எனக்கு தெரிஞ்சு பொறுப்பேற்கணும். நீங்கள் அதில் சந்தேகமே கிடையாது. இது அவர் அந்த அந்த நேரோ ஸ்பேஸில் நீங்கள் வந்து அவரை வந்து என்ன பண்ணிருக்கணும், கோர்ட் அனுமதி கொடுத்தா கூட நாங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க, கோர்ட் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து சிபிஐ கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்கல்ல, போங்க, கண்டெம்ட் வந்தாலும் வரட்டும். நீங்கள் மதுரையில் விக்ரவாண்டியில் ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தினார். அந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ பொட்டல் காடு இருக்குது, அங்கே வந்து வாடகை எடுத்து ஏக்கர் கணக்கில் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வாடகை எடுத்து நீ நடத்திட்டு போ. நட்ட நடுத்தரில் அதே மரக்கடையிலங்க அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு கடமை தவறி இருக்கிறது தமிழக அரசுனா, திருச்சியில் அவர் வந்து மீட்டிங் பேசிட்டு போன அடுத்த நாள் மரக்கடை வியாபாரிகள் சங்கத்தினர் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளை அணுகி கோரிக்கை வைக்கிறார்கள். ஏன்னா விஜயோட கூட்டத்தால் 8 மணி நேரம் அந்த கூட்டத்தால் எங்களுடைய கடைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கடைகளோட ஷட்டர்ஸ் அடிச்சிருக்காங்க, இந்த இது மேலே இருக்கக்கூடிய அந்த கூரை போட்ட கடையாக இருந்தால் கூரை, அந்த இது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து மேலே குழப்பு போச்சு. அதாவது வியாபாரிகளுக்கு அவங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், சின்ன கடையோ பெரிய கடையோ, அவங்களுக்கு வந்து சிதிலம் அதாவது சேதாரம் அடைஞ்சிருக்குது. கடைங்களுக்கு வந்து தாக்கப்பட்டிருக்கின்றன, மேலே ஏறி குதிக்கிறான் உள்ள. நம்ம அந்த வீடியோ பார்த்தோம், ஒரு இது மேலே கூரை மேலே ஏறி வருவான், பார்த்தாலே பயமா இருக்கும் நமக்கு. வந்து கோழி வரும்ல அந்த மாதிரி வரான், 2 பேர் ஏறி ததக்கான்னு உள்ள வரான். இந்த மாதிரி மரக்கடையில் நடந்திருக்கு. அங்கே இருக்க வியாபாரிகள் வந்து அரசு எஸ்பி கிட்டயோ ஆஃபீஸ்ல, எஸ்பி ஆஃபீஸ்லையோ கலெக்டர் ஆஃபீஸ்லையோ புகார் தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய கடைகளுக்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கடையை அடிச்சு உடச்சிட்டானுங்க, கடை மேலே ஏறி நின்றானுங்கலாம். அப்பயே நீங்கள் ஸ்பாட்டில் கவர்மெண்ட் எடுத்துருக்கணும், அதை நீங்கள் எடுக்கல. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னால், கரூருக்கு 2-4 மணி நேரம் முன்னால் அவர் போன நாமக்கல்ல ஒரு தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த தனியார் மருத்துவமனை விஜய் கட்சிக்காரர்கள் அந்த தனியார் மருத்துவமனையை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் கூட கைது பண்ண அதான் அது எப்போ வருதுன்னா, முதல்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை கம்ப்ளைண்ட்டை எடுக்கல, அதுக்கு பிறகு ப்ரெஷர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து அவன் அந்த கைது பண்ணும்பொழுது தான் முன்ஜாமீன் கோட்டு அவன் வரான். அப்போதான் வந்து அந்த அஃபிடவிட்ல தெரியுது அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் காலந்தோறும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்க நியூஸ் வந்திருக்கா? ஒயின் ஷாப் அடிச்சு உடைப்பாங்க, சரக்கு வாங்கிட்டு ஆஃப் வாங்கிட்டு குவார்ட்டருக்கு துட்டு கொடுப்பான், காசை கொடுக்க மாட்டான், தகராறு பண்ணுவான், ஒயின் ஷாப் அடிச்சு உடைப்பான். மற்ற கடைகளில் தாக்குதல் நடக்கும், ஹோட்டலில் கூட, என் துணி கடையை கூட அடிப்பான். ஆனால் யாராவது இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே கல் அடித்தாங்க அல்லது தூக்கி அது தாக்குதல் நடத்துகிறாங்க நியூஸ் வந்திருக்கா? வரல. அதில் என்னென்னா, அந்த சம்பவத்துக்கு பிறகு கம்ப்ளைண்ட்டை எடுக்க மறுக்குது காவல்துறை, ப்ரெஷர் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. இந்த டீட்டெயிலே எப்போ வருதுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து விஜய் தொண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கிறதுன்றது பெரிய நியூஸாக இல்லையா? பெரிய நியூஸ். அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கவர் பண்ணல, கவர்மெண்ட்டும் திமுக அரசும் அதை பெருசாக கண்டுக்கல. எஃப்ஐஆர் போட காலதாமதமாகி ப்ரெஷர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஹாஸ்பிட்டல் அடிக்கப்பட்டிருக்கிறதுன்ற தகவல் நமக்கு எப்போ வருதுன்னா, அந்த முன்ஜாமீன் கோரி அவன் வரும்போது போலீஸ் அப்போஸ் பண்ணுது. அப்போ போலீஸோட அஃபிடவிட்ல, கவர்மெண்ட் அஃபிடவிட்ல இது இருக்கு. லைவ் லால அதை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிது. லைவ் லால கவர்மெண்ட் வந்து இப்போ பிபி வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு, கொடுக்கூடாது, ஹாஸ்பிட்டல் வச்சு உடச்சிருக்கானுங்க. ஆனால் இது கோர்ட்டுக்கு வரும்போது தானே தெரியுது. அதுக்கு முன்னால் 4 நாள் 5 நாள் உங்ககிட்ட இவ்வளோ மீடியா இருக்குல்ல திமுக கிட்ட. திமுக சொந்தமான மீடியாவும் திமுகவோட கொத்தடிமையான மீடியாவும் தான் வந்து நீ தமிழ்நாட்டையே மொத்தமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஏன் இதை வந்து நீங்கள் பேச வேண்டிய அளவுக்கு பேசல? 2வது எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் தயக்கம் உங்களுக்கு? ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணியிருக்காங்க சார். போர்க்காலங்களில் கூட காசால பண்ணுவான். இது ஒரு ஹாஸ்பிட்டல் அடிக்கிறதுன்றது காசால தான் நடக்கும், இங்கே நடக்குது இல்லை இப்போ. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட தாவேகா தொண்டர்கள் மேலே நீ என்ன நடவடிக்கை எடுத்த? இந்த கேள்வி வருது. அப்போ இவங்க ஒன்றும் சும்மா லேஸ்பட்டவங்க இல்லை, தாவேகாவை சேர்ந்தவர்கள். அதில் வந்து அவர் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அதிகாரி ஒருவர் சொன்னது போல், இது வரைக்கும் நடந்த 4 ஊர்வலத்தில் 4 ஊரில் நடந்த ஊர்வல இதில் வந்து மாநாட்டில், இன்க்ளூடிங் நாமக்கல் 5 மாநாட்டில் 5 ஊரில் நடந்ததில் எவ்வளோ பேர் காயமடைஞ்சாங்க, எவ்வளோ சொத்துக்கள் வந்து சேதப்படுத்திருக்காங்க ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளோ தூரம் 250 பேர் காயப்பட்டிருக்காங்க கடந்த 4 ஊர்களுக்கு 2 சனிக்கிழமை நடந்த ரேலியிலன்னா ஏன் சார் பர்மிஷன் கொடுத்தீங்க? எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? இப்போ இந்த கேள்வி எழுவது இயல்பானது. அப்போ அரசு வந்து முழுக்க தவறு செய்திருக்கிறது, அதாவது வந்து அரசும் தவறு செய்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இடமே வேணாம். விஜய் முதல் குற்றவாளி, பொதுமக்கள் 2வது குற்றவாளி, 3வது குற்றவாளி அரசு ஓரளவாவது விழித்து கொண்டிருக்கணும். அந்த இடத்துல போய் பர்மிஷன் கொடுத்தது வந்து மன்னிக்க முடியாத குற்றங்க. அவன் என்னதான் ப்ரெஷர் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லணும்? ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க சார், அதை புரிஞ்சுக்கணும் சார். இவங்க தலைகீழ போகுது சாரிங்க. மோடியோட ரோட் ஷோ ஃபேமஸ் ஆனது கடந்த 5-6 வருடங்களில் பிரதமர் நரேந்திர மோடியோட ரோட் ஷோவால் தான் வருது.
கை மட்டும் தான் கட்டுவார். ஆமா கேப்ரியல், ஆமா சிவா, போகும்போது கையை அசைச்சிட்டு போயிடுவாங்க, நிக்க மாட்டாங்க. ரோட் ஷோல ஒரு இடத்துல ஸ்டேஷன்ல நிக்க மாட்டாங்க, அப்படியே மூவிங். அது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்னாலும் ரோட் ஷோ அப்படியே காட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரோட் ஷோவும் பப்ளிக் மீட்டிங் ஒன்றா எப்படி நடக்கும்? பப்ளிக் மீட்டிங்கிறது தனிங்க, அது தனியாக நீ வாடகை இடம் எடுத்து இல்லை ஏக்கர் கணக்கில் எடுத்து அங்கே பில்டிங், அங்கே ஸ்டேஜ் போட்டு ஃபென்ஸ் போட்டு, அப்புறம் நீ நடந்து வர்றதுக்கு ரேம்ப் போட்டு, அப்புறம் கட்டை கட்டி சேரெல்லாம் போட்டு முறையாக நடத்துகிறது தான் பப்ளிக் மீட்டிங். நீ பப்ளிக் மீட்டிங்கை ரோட் ஷோ உள்ளே நடத்துனீங்கன்னா, நான் சொல்கிறேன், திருச்சியில், அரியலூரில், நாகப்பட்டினத்தில், திருவாரூரில், நாமக்கல்லில் நடக்காதது ஆச்சரியம், கரூரில் நடந்தது ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. வருத்தம் வேணா இருக்கலாம், ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் விஜயை கடுமையாக சாடி இருந்தாங்க. விஜய் ஏன் சம்பவ இடத்துலேருந்து ஓடினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்லைல தான் அந்த கேள்வி இருந்தது. நேற்று உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க, காவல்துறை சொன்னனால தான் நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகல அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குதா? விஜய் போட்ட வீடியோவில் கூட இதை அவர் சொல்லலை, காவல்துறை சொன்னனால தான் நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவரோட வீடியோவில் அப்படி சொல்லலை. ஆமாம். ஆனால் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா விஜயை நீங்கள் போவேணான்னு கலெக்டரும் எஸ்பியும் அறிவுறுத்தியதன் பேரில் தான் அவர் சென்னை திரும்பினாருன்றாங்க. எனக்கு என்னமோ விஜய் தரப்பில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் சொன்ன கருத்து தான் உண்மைன்னு நான் நம்புகிறேன். போலீஸ் அட்வைஸில் தான் அவர் கரூருக்கு போகாமல் சென்னை திரும்பினார். அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இசி சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரில் நிறைய பிழைகள் இருப்பதாக தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா ஒன்று ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, ரெண்டாவது ப்ரேயரே அது கிடையாது, மூணாவது அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் அப்படி சொல்ல முடியுன்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கோப்பை தாண்டி போகிறாங்க. நாலாவது ரொம்ப விஷயம், அவ்வளோ விஷயங்களும் தாவேகா வழக்கறிஞர்கள் யாருமே இல்லாமல் நீதிமன்றம் சொல்கிறது, அது உங்களுக்கு ஒன் சைடடாக தான் போகுது. உங்களுக்கு எனவே அந்த சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் சிவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எப்படி வேணால் போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி போகுன்றதை பற்றி நம்ம யாராலையும் யூகிக்க முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு தான் தெரியும். 1 மாதம் ஆகலாம் இல்லை, 2 வாரம் 3 வாரம் ஆகலாம், 1 மந்த் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அதிகபட்சம் ஆகலாம். நான் சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட் எப்படி போகும்னு இப்போ யாராலையுமே யூகிக்க முடியாது. ஆனால் அது எப்படி போனாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், திஸ் இஸ் நாட் அ ஜுடிஷியல் ப்ராப்ளம். இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை, இது நீதித்துறையோட நீதிமன்றங்களோட பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு அப்படியே இருக்குது. திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் பப்ளிக் மத்தியில் இந்த சம்பவத்தில் அவங்களுக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒருவேளை விஜய்க்கு சாதகமாக வந்தால் தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவும் அது பின்னடைவை ஏற்படுத்தும். ஒருவேளை விஜய்க்கு எதிராக வந்தாலும் பெரிய அளவில் தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் அது பெரிய ஒரு பூஸ்டாக இருக்காது. ஏன்னா இது 2 விஷயம். ஒன்று, இது அடிப்படையில் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இட் இஸ் நாட் அ ஜுடிஷியல் ப்ராப்ளம். ரெண்டாவது, பர்செப்ஷன் வாரில் விஜய் தான் முன்னணியில் இருக்கார், திமுக பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ்ஐடி செல்லும், விஜய் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு வேளை ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா வேணால் ஓரளவு பின்னடைவு விஜய்க்கு இருக்கலாமே ஒழிய, ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் 2 கட்டானா வருது, விஜய் பக்கமும் தப்பு இருக்கா அரசு பக்கமும் தப்பு இருக்கா அப்படிலாம் சொன்னாங்கன்னா அது தமிழக அரசுக்கு தான் பின்னடைவாக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது பேசிக்கலி இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இட் இஸ் நாட் அ ஜுடிஷியல் ப்ராப்ளம். இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை, நீதித்துறையோட பிரச்சனை கிடையாது. ரொம்ப சுருக்கமாக ஷார்ப்பாக சொல்கிறதுனா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த விவகாரத்தில் எப்படி வந்தாலும் விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜ் பெரிய அளவில் பாதிக்காது. இது திமுகவுக்கு தான் அந்த தீர்ப்பு பாதிப்பை ஏற்படுத்தும். ஈவன் இஃப் இட் கோஸ் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், அகேன்ஸ்ட் விஜய். அப்போ கூட மக்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏற்கனவே பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு ஒருவேளை உச்சநீதிமன்றத்திலும் அரசுக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலோ அல்லது சில விஷயங்களில் விஜய் சொன்னதான் சரி என்று தீர்ப்பு வந்தாலும் கூட, அரசு பக்கமும் தப்பு இருக்குது விஜய் பக்கமும் தப்பு இருக்குன்ற துணியில் பேசினா கூட, சில கோரிக்கைகளை அரசின் கோரிக்கைகளை ஏற்றுட்டு சிலதை ஏற்றுக்காமல், விஜயோட சில கோரிக்கைகளை ஏற்றுட்டு சிலதை ஏற்றுக்கொள்ளாமல் தீர்ப்பு வந்தாலும் அட்வான்டேஜ் விஜய். இந்த பிரச்சனை அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை, இது நீதிமன்ற பிரச்சனை கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. இதில் இந்த துயர சம்பவத்துக்கு பிறகும் விஜயோட பாப்புலாரிட்டி குறையாமல் அப்படியே இருக்கிறதும் தமிழக அரசு பின்னடைவை சந்தித்திருப்பது தான் உண்மை. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி போனாலும் இந்த நிலை பெரிய அளவில் மாறப்போகிறது இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. நிறைவாக ஒரு கேள்வி சார், விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்காக இமெயில் அனுப்பியிருக்காரு, டிஜிபி ஆஃபீஸில் அவரோட வழக்கறிஞர் போய் பெர்மிஷன் கேட்டிருக்காரு. குறிப்பாக அவர் 17ஆம் தேதி போகிறதா ஒரு தகவல் வருது, உறுதிப்படுத்தப்படாத தகவல். அவர் போகிறதுக்காக வைத்த கோரிக்கைகள் தான் விமர்சனமாக இருக்குது. உங்களோட பார்வை என்ன?
அது ரொம்ப வினோதமான கோரிக்கைகளாக இருக்குது. என்ன கோரிக்கைகள் நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வாயாலே சொல்லுங்களேன். மண்டபத்தில் வச்சு தான் சந்திக்க போறாரு. சந்திக்கிற இடத்துல வந்து ரசிகர்கள் யாரும் வரக்கூடாது, குறிப்பா பிரஸ் வரக்கூடாது. ப்ரெஸ் வரக்கூடாது. ஆமா, குறிப்பா பிரஸ் வரக்கூடாது. 1 கிலோமீட்டர் சுத்தி வந்து யாரும் வரக்கூடாது. தனி பாதை வேணும் ஏர்போர்ட்ல இருந்து போறதுக்கு. நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காரு. குறிப்பா வந்து என்ன பெரிய விமர்சனம் ஆகுதுன்னா, அவருடைய ரசிகர்கள் பார்க்க வரும்போது ஐடி கார்டெலாம் யார் வந்தாலுமே தடியடி கூட நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்து தான் சொல்லப்படுது. அதாவதுங்க, அரசியல் கட்சி தலைவராக இருப்பதற்கு அவர், மறுபடியும் சொல்லுகிறேன், தகுதி இல்லாதவர் என்பதை இந்த இமெயில் மறுபடியும் ஒரு தடவை நிரூபிக்குது. பிரஸ்ஸை வந்து தன்னுடைய எல்லா அரசியல் நிகழ்வுகளிலிருந்தும் அவர் ஒதுக்கியே வைக்கிறார். ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு பொது ஸ்தாபனம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி அ பப்ளிக் ஆர்கனைசேஷன். எனக்கு மீடியாவே வர வேணான்னு நீ சொல்கிறீங்கன்னா மக்கள்கிட்ட செய்தியை யார் கொண்டு போய் சேர்ப்பா? நீ எடுக்கிற 4 வீடியோ வச்சு மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா அப்போ மீடியா எதுக்கு? ஆகவே இது ஒரு அடிப்படையிலேயே ஒரு ஆரோக்கியமற்ற சர்வாதிகார மனப்பான்மை. அப்படி தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு. அதை தான் இது காட்டுது. ஏன் தொண்டர்களை உள்ள விடாத, ஐடி கார்டு விடாதுன்னா, தொண்டர்களை உள்ள விடாதுன்றது வந்து ஓகே, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் அதை சொல்லியிருக்கலாம். அது ஒரு தொண்டருக்கும் அவருக்குமான பிரச்சனை. 3வது வந்து நீங்கள் லட்டி சார்ஜ் எல்லாம் பண்ணலான்றதுலாம் வந்து இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை? இவர் எப்படி ஒரு தலைவராக நாளைக்கு வரப்போறாருன்னே தெரியல. மீடியாவை 100% நான் ஒதுக்கி வச்சுட்டு என் அரசியல் பயணத்தை தொடருவேன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இது ரொம்ப சர்வாதிகாரமான போக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மீடியான்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த மீடியா அந்த மீடியான்னு இல்லை. ஜெயா டிவி, சன் டிவி, கலைஞர் டிவி, நியூஸ் ஜே, இது கிடையாது மீடியா. மீடியான்றது எல்லாரும், அவங்களும் மீடியா தான். மீடியான்றது வந்து இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். மக்களுக்கு செய்தியை சொல்கிறது மீடியாவோட வேலை. அதை நீ தடுக்க முடியாது. நீ சினிமாக்காரனாக இருந்து செஞ்சால் ஓகே, அந்த ப்ரொடியூசருக்கு உங்களுக்குமான பிரச்சனை, கேட்குற உரிமை எனக்கு இல்லை. ஆனால் நாளைக்கு நான் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ செய்யும்போது உங்களை கவர் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது. அவர் கூடிய வரைக்கும் மீடியாவை எல்லா விஷயங்கள்லையும், அது குறிப்பாக இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு, அதுக்கு முன்னாலேயே அந்த போக்கு இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. எனக்கு மீடியாவே வேணான்னு அவர் பேசுகிறாரு. இது ஏற்புடையதல்ல. ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பங்கு மிக்க நன்றி.